ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்களோட லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அண்ட் தேர்ட் பார்ட்டியை எப்படி பார்க்குறாங்க, அவர் மனசில் இருக்கிறது என்ன, உங்கள் 2 பேரை பற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கம்பேரிசன் பார்த்துட்டு லாஸ்ட்டில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்கன்னா ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்கள் பர்சன் உங்களையும் தேர்ட் பார்ட்டியையும் என்ன நினைக்கிறாரு, எப்படி பார்க்குறாரு, ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் டேரோ கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். மேபி உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் மனசுலே வச்சுட்டு இருந்துருக்கலாம். அவங்களுக்கு நம்ம 3 ஆப்ஷன் தரலாம். ஸோ உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது லாஸ்ட்டில் வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். இப்போ நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறேன். உங்களையும் தேர்ட் பார்ட்டி 2 பேரையும் அவர் எப்படி பார்க்குறாரு, என்ன நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்கள் லவ்டு ஒனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க 2 பேருக்கான கார்ட் ஷஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குமான கார்ட் ஷஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்த கார்ட்ஸ் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும், நெக்ஸ்ட் உங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும், உங்களுக்கும் அண்ட் உங்கள் பர்சனுக்கும் உங்கள் 2 பேருக்குமான கார்ட்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஸோ தென் மொத்தமாக நம்ம ரீடிங் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியா மனசில் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு கார்டு சேரிட் கார்டு வந்திருக்கு. இதில் என்னன்னா, என்ன ஒரு டிசிஷன்னாலும் உங்கள் தேர்ட் பார்ட்டி தான் எடுக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு டிசிஷன்னாலும் ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லும் உங்கள் தேர்ட் பார்ட்டி கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவரே ஃபீல் பண்ணுறாரு. நான் சொல்கிறது எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஸோ எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான், அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்குது அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக அவர் மனசில் நினைக்கிறாரு. அண்ட் இந்த லைஃப் ஒரு அன்செட்டில்டான லைஃப், ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, நிறைய ஈகோ கிளாஷஸ் இருக்குது, எப்பயும் தேர்ட் பார்ட்டி என் கூட ஈகோலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் தேர்ட் பார்ட்டி அவங்களோட சண்டை போகிறது உங்களை வச்சு கூட அவங்க ரீசனாக வச்சு அவங்க சண்டை நிறையா நடந்திருக்கலாம், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ அவங்க சண்டையில் உங்களை பற்றி பேசியிருந்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு. இந்த லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, அவங்க தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் பர்சனுக்கு லைஃப்பை கொண்டு போகிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் நிறைய அவங்க சந்தேகப்படுறாங்க உங்கள் பர்சன் மேலே.
ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஸ்மூத்தான மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணுற மாதிரின்னு தெரியல. அவங்க எல்லாமே ஸ்லோ அப்ரோச். ஐ மீன் அந்த அளவுக்கு அவங்க பர்சனை வந்து வேல்யூ பண்ணலேன்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கான வேல்யூ வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் லாயலாக இருக்காங்க, அதை வந்து நினைக்கிறாரு. லாயலாக இருக்காங்க தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து இமோஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஜகிள் ஆயிட்டுருக்கு. ஒரே மாதிரி அவங்க இல்லை. ஒரு நேரம் கோவமாக இருக்காங்க, ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்காங்க, என்னை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தேர்ட் பார்ட்டியோட அந்த எமோஷன்ஸை வந்து அவர் வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணுறாரு. அண்ட் தேர்ட் பார்ட்டி ரொமான்டிக்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி ப்ராக்டிக்கலான பர்சன் நினைக்கிறாரு. இவர் ஆசைப்படுறது மேபி ரொமான்டிக் பர்சனாக இருக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். இங்கே தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, யாரெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன். ஸோ இமோஷ்னலாக அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல, ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை சந்தேகப்படுறதோட எப்பயும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பக்கத்திலே இல்லைனாலும் உங்கள் பர்சனை டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உங்கள் பர்சன் எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ நேர்மையான இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு நிறைய ஆர்வமும் இருக்குது. ஸோ இது ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புன்னு நினைக்கிறாரு. நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கு வந்து வேறு ஏதாவது சாய்ஸஸ் இருக்கா? ஐ மீன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை, உங்கள் பர்சனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலை. மேபி அவங்க ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அல்லது அவங்களோட கரியர் க்ரோத் அந்த மாதிரியான சாய்ஸஸ்க்கு அவங்க வந்து முக்கியத்துவம் தர்றாங்க. அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி ஜெலஸ் ஆகிறதோ பொசசிவ் ஆகிறதோ வந்து இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. பட் தேர்ட் பார்ட்டிகிட்ட பேசுகிற தைரியம் வந்து உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்போட கண்ட்ரோல் ஃபுல்லுமே வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கள எதிர்த்து எதுவுமே வந்து கேள்வி கேட்குறதுலாம் முடியாது. பட் இது எல்லாமே வந்து அவர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தேர்ட் பார்ட்டியை பற்றி. ஸோ அவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான, ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஸோ இதான் ஓவராலாக தேர்ட் பார்ட்டியை பற்றி உங்கள் பர்சன் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் உங்கள் கூட உங்களை என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்கள் கூட இருக்கும்போது ஒரு லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சது, எல்லாமே கிடச்சதுன்னு நினைக்கிறாரு. அவருக்கு தேவையான அன்பு கிடச்சது, மரியாதை கிடச்சது, நீங்கள் வேல்யூ பண்ணதை நினச்சி பார்க்குறாரு. ஸோ அந்த சந்தோஷத்தை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறாரு. அந்த கார்டு பார்த்தா தெரியும் ஜம்ப் பண்ணுறது. ஸோ உங்கள் கூட வந்து நீங்கள் இருந்தால் லைஃப் ஃபுல்லாக எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அண்ட் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அண்ட் ரொம்ப அஃபெக்ஷன், ரொம்ப அன்பு காமிக்கிறீங்க, பாசம் காமிக்கிறீங்க. அண்ட் அவரோட ஆசையை வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவருக்கு வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் தர்றீங்க. அவரை பேச விட்டு நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. எங்கேயுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க. உங்கள் கூட லைஃப் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போகும், ஒரே மாதிரி தான் போகும். நீங்கள் எங்கேயுமே வந்து ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனோ அந்த மாதிரிலாம் காமிக்கலைன்னு நினைக்கிறாங்க. அண்ட் சில அன்ஹெல்த்தி பேட்டர்ன், அதாவது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சண்டை அந்த சின்ன சின்னதெல்லாம் வந்திருந்தா கூட அது உங்கள் கோஆப்ரேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் பேசி அதை முடிச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக உங்கள் கூட வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான பர்சன். அந்த பாஸ்டில் ஹர்ட் ஆனது எல்லாமே உங்கள் கூட பேசினாலே அது வந்து ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஐ மீன் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்து வருவீங்க, நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற கேரக்டர் கிடையாது. அண்ட் உங்கள் கூட இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ஆகட்டும், அந்த கரியர் ஆகட்டும், அவங்க பர்சனல் க்ரோத்தாக எதுனாலும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்தே வந்து அதில் ஒரு வளர்ச்சியை காமிப்பீங்க. நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். உங்கள் கூட இருந்தால் எந்த ப்ரெஷரும் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஜஸ்ட்டு ஜாலியாக ஃப்ரீயாக நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்க மாட்டீங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கிராண்டடாக எடுத்துக்க மாட்டீங்க. ரொம்ப மெச்சூர்டான பர்சன் நினைக்கிறாங்க அவங்க. நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை பார்க்குறாங்க.
ஓவராலா உங்க கூட லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து அப்ப லவ் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எமோஷன்ஸ வந்து மனசுல வச்சுக்காம காமிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பெர்சன். ரொம்ப ஒரு ஆர்வமுள்ள ஒரு பெர்சன். ரொம்ப பிளேஃபுல் எனர்ஜி. ரொம்ப ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிட்டு, இவங்களுக்கு உங்க பெர்சனுக்கு நீங்க முக்கியத்துவம் தர்ற மாரியான ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி அவங்க உங்கள பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா அவங்களுக்கு உங்கள பத்தின உங்ககிட்ட சொல்லாம உங்கள பத்தி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீடிங். நெக்ஸ்ட் உங்க பெர்சன் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன? அ மேபி மனசுலயே வச்சிருந்திருக்கலாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு ஈகோவா இருக்கலாம். அல்லது ஏதாவது கூச்சம் அந்த மாரி இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க? இந்த நோ கான்டாக்ட் டைம்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஸோ உங்க பெர்சன் மனசுல என்ன இருக்கு? ஸோ கார்ட் ஷஃபில் பண்றேன். உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன? இப்ப நீங்க பேசிக்காம இருக்கீங்கன்னு தெரியுது. அ ஏன்னா, நீங்க பிரேக்கப் ஆன டைம்ல அவங்களுக்கு உங்க பெர்சனுக்கு வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருந்துருக்கலாம். அ இந்த பிரேக்கப் ஆகாம நம்ம பேசி, அ இந்த கனெக்ஷன வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். எந்த சண்டையும் வேண்டாம். பட் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பீங்க. பட் உங்க பெர்சன் அத சீரியஸா எடுத்திருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட திரும்பி வர்றதுக்குலாம் நெறையாலாம் எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. உங்கள ரொம்ப ஈஸியா கிராண்டடா எடுத்திருந்திருப்பாங்க. என்ன பிரேக்கப்பா இது என்ன பிரேக்கப்லாம் ஆகாது. எப்படினாலும் நீங்க திரும்பி வரதான் போறீங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப எமோஷனலா நீங்க ரொம்ப வந்து ஒரு எமோஷனலான பெர்சன். ஸோ, அந்த மாரி அவங்க உங்கள ரொம்ப ஈஸியா நெனச்சுக்கிட்டாங்க. பட் நீங்க சடனா எல்லாமே ரொம்ப வெறுத்துட்டு அவங்களோட பிஹேவியர்னால ரொம்ப வெறுத்திருப்பீங்க. வெறுத்துட்டு அந்த கனெக்ஷனே வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணான்ட்டு ரொம்ப சைலண்ட் ஆயிருப்பீங்க. ஸோ, அவங்களையும் வந்து நீங்க உங்க லிமிட்டுக்குள்ள விடாம தள்ளியே வச்சிருக்கீங்க. சுத்தமா பேச்சே இல்லாம இருக்கீங்க. ஸோ, இப்ப எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. நான் எப்ப ஆக்ட் பண்ணணுமோ, அப்ப வந்து நான் ஸ்டெப் எடுக்காம விட்டுட்டேன். அப்ப நான் எஃபோர்ட் போடாம விட்டுட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நானே நெனச்சாலும், என்னோட பெர்சன்ட்ட போய் பேச முடியல. என்னோட சந்தோஷம் எல்லாமே வந்து என்னோட லவ்டு ஒன் தான். அவங்க கிட்ட வந்து என்னால பேச முடியல, பார்க்க முடியல. இந்த நெறைய மெமரீஸ் அவங்கலாம் தனியா உட்காந்து நீங்க பழகுனது, அந்த மெமரீஸ்லயே இருக்காங்க. ஸோ ஸ்டெப் எடுக்க வேண்டிய டைம்ல நான் எடுக்கலையே! இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்க அ ரொம்பவே ரொம்ப அ யோசனையில இருக்காங்க. ரொம்ப லோன்லியா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மனசுல வந்து நெறையா விஷயம் இருக்கு. இந்த நீங்க நோ கான்டாக்ட் இருக்கிற டைம்ல மேபி அவங்க லைஃப்ல நெறையா விஷயம் நடந்திருக்கலாம். நெறையா வந்து சக்ஸஸ் பார்த்துருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கலாம். ஏதாவது பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்ன சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ற ஒரு கேரக்டரா இருந்திருப்பாரு. இப்ப அவர் வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், மாற்றங்கள் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியலையே! ஏன்னா நீங்க தான் எமோஷனலா ஒரு சப்போர்ட்டிவான பெர்சனா இருந்திருக்கீங்க. எதுவுமே சொல்ல முடியலையே! உங்ககிட்ட நெறையா சீக்ரெட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு, பேசுறதுக்கு நெறையா விஷயம் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மெயினா அவங்க நெனைக்கிறது வந்து ரீயூனியன். உங்ககிட்ட ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா? மறுபடியும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஏன்னா, நீங்க எவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவர் வந்து உங்கள ஃபீல் பண்றாரு. அவருக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்பிக்கைங்கிறத விட அவரே ஆறுதலா கூட அவரே சொல்லிக்கலாம். உங்க கூட மறுபடியும் சேருவோம். சேர்ந்து நான் வாழப்போறேன் அப்படிங்கிற மாரி அவரே அவருக்குள்ள ஒரு ஆறுதல் மாரி அவர் சொல்லிக்கிற மாரி தெரியுது. பட் கண்டிப்பா ரீயூனியன் எதிர்பார்க்கிறாரு. இப்ப அவர் லைஃப் வந்து எதுவுமே இல்லாம, ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாம, லவ் இல்லாம, ஒரு மாரி ரொம்ப கவலையில போயிட்டுருக்கு. ரொம்ப பிரச்சனையில, தனிமை இந்த மாரி போயிட்டுருக்கிறனால, உங்க கூட ஒரு ரீகன்சிலியேஷன் வந்து ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் நீங்க உங்க பெர்சன வந்து பேச விட்டீங்கன்னா, மெயினா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா இந்த 3 விஷயங்களா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஜெனரல் ரீடிங் தான். உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும்னா, நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் டாரோ கிளாஸ் ஆல்சோ அவைலபிள். நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னைய கான்டாக்ட் பண்ணலாம்.